கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் பொது காலத்திலே 30ஆம் வாரத்திலே இன்று வியாழக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். இந்த இறை வார்த்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பார்த்தவர்களே, அக்காலத்தில் பரிசேயர்கள் சிலர் இயேசுவிடம் வந்து இங்கிருந்து போய்விடும், ஏனெனில் ஏரோது உம்மை கொல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் இந்த உலகத்திற்கு வந்தது என்னுடைய தந்தையின் சித்தத்தின்படி என்னுடைய அந்த பணியினை நான் மேற்கொள்ள வேண்டும், பேய்களை ஓட்ட வேண்டும், அவர்களுக்கு சுகத்தை நான் கொடுக்க வேண்டும். இது நான் என் தந்தையிடம் இருந்து பெற்ற ஒரு அழைப்பாக இருக்கின்றது. எனவே அந்த அழைப்பினை நான் நிறைவு செய்யும் வரை நான் என்னுடைய பணிகளை மேற்கொண்டு போவேன். நான் அந்த மரண பயத்திற்கு நான் ஆளாக மாட்டேன். என்னை கொலை செய்தாலும், என்னை கொலை செய்யக்கூடிய வல்லமை அவரிடம் இருந்தாலும் நான் அந்த சவாலுக்கு முகம் கொடுத்து அதனை வெற்றி கொள்ளுவேன் என்று இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு மீண்டும் அந்த செய்தியினை ஏரோது அரசருக்கு அனுப்புகின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்று நீங்களும் நானும் இறைவனுக்குள்ளே வாழுகின்ற பொழுது, இறைவனுக்குள்ளே சாட்சி பகிர்கின்ற பொழுது, இறைவனுக்காக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கழிக்கின்ற பொழுது, நாங்கள் செலவிடுகின்ற பொழுது, இவ்வாறு பல தடைகள், பல சவால்கள், பலவிதமான இன்னல்கள், இவ்வாறு பலவிதமான மரண பயங்கள் சில சந்தர்ப்பத்திலே எங்களுடைய வாழ்க்கை வரலாம். அப்படி நாங்கள் அதனை கண்டு பயந்து இறைவனை ஒதுக்கி விட்டு நாங்கள் செல்லுவோமானால் உண்மையான சாட்சி பகரக்கூடியவனாக என்னால் மாற முடியாது. உண்மையான இறைவனுக்குள்ளே உண்மையாக வாழுகின்ற பொழுது நான் யாரையும் கண்டும் பயப்பட அவசியமில்லை. நான் இறைவனுக்குள்ளே வாழ்கின்ற என்ற நபர் என்கின்ற பொழுது அவர் எங்களை காப்பார், அவர் எங்களை வழிநடத்துவார், அவர் எங்களோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கை எனக்குள் வர வேண்டும். அந்த விசுவாசத்தை நான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இறைவன் என்னோடு பயணித்துக் கொண்டிருப்பார். எனவே இன்று நாங்கள் இறை வார்த்தைக்காக வாழ்கின்றோமா, அல்லது இறை வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அவர்கள் எங்களை பலவிதமான விதத்திலே எங்களை ஏளனம் செய்வார், அல்லது என்னை மதிப்பிடுவார், பலவிதமான கருத்துக்களை அவர்கள் வெளியிடுவார்கள் அல்லது சொல்லுவார்கள் என்ற பயத்தினூடாக நான் இறைவனுடைய வார்த்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கின்றேனா? அன்பார்ந்தவர்களே, என்னுடைய சாட்சியாக அல்லது என்னுடைய மறை சாட்சியாக நான் இறைவனுடைய அந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டுமானால் பலவிதமான இன்னல்களை சந்திக்க வேண்டும் என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்வதோடு, அப்படி சவால்களோடு தான் நான் இறைவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையை என்ற உண்மையினை புரிந்து செயற்படுவதற்கு நாங்கள் இந்த நாளிலே செயற்படுவோமாக. அந்த வரப்பிரசாதத்தினை வேண்டி இறைவனிடத்திலே மன்றாடுவோமாக.